நீங்க சொன்னீங்க அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் அடுத்த தேர்தல் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. அதுவே மறந்து போகக்கூடிய நிலைமை தான் இருக்கும் சார். மறந்து எப்படி? அதை தொடர்ந்து நடக்குது இல்லை வழக்கு. இங்கே வழக்கு நடக்குது. அதை நாங்கள் யார் அந்த சாருன்னு இன்னும் தெரியலையே, விடை தெரியாமல் தானே இருக்கு. யார் இல்லைன்னு சொல்லி காவல்துறை சார்பாக சொல்கிறாங்க. காவல்துறை சார், அந்த பொண்ணு சொன்னது அந்த சார் வருவாருன்னு சொல்லிச்சுன்னு போலீஸில் தான் வாக்குமூலம் கொடுத்தது. இப்போ போலீஸ் யார் அந்த சார்னு கேட்க ஆரம்பித்த உடனே அப்படி எதுவும் இல்லைன்னு இப்போ காவல்துறை சொல்லுது. அப்போது அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலம் பொய்யா? இல்ல, அது போலீஸ் விசாரணையில் இருக்கு. ஆனா அரசியல் ரீதியாக இந்த சம்பவம் அடுத்த தேர்தல் வரைக்கும் மக்கள் நினைவில் இருக்க வாய்ப்பில்லை. எதிர்கட்சிகள் இன்னைக்கு இந்த ஆட்சியில பாலியல் பலாத்காரம் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. வயதானவர்கள் கணவன் மனைவி கூட வீட்டிலே நிம்மதியாக தூங்க முடியவில்லை, படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவரிடம் இருக்கின்ற உடைமைகள் பறிக்கப்படுகிறது. வீட்டை பூட்டி விட்டு ஊருக்கு போனால் திரும்பி வீட்டில் பார்த்தா இருக்கிற பொருளை காணாமல் போகுது. அந்த அளவுக்கு திருடர்கள் நடமாட்டம், கொள்ளையர்களின் கூடாரமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தில் இருந்த அத்தனை ரவுடிகள், கொள்ளையர்கள் எல்லாம் இந்த மாநிலத்தை விட்டே ஓடிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலே நம்ம ஆட்சி வந்துடுச்சு, நாம் சுருட்டுற வரைக்கும் சுருட்டலாம், அடிக்கிற வரைக்கும் அடிக்கலாம் கொள்ளன்ற எதிர்பார்ப்போட தமிழ்நாட்டில் நலமாடக்கூடிய ஒரு நிலை. அதிலேயும் முதலமைச்சர் தான் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கிறார். அவர் தயவுசெய்து உறக்கத்தை விட்டு விழித்தெழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.